Hello, welcome to Nikhil's Biology. Myself Nikhil. நான் கிளாஸ் 11th and 12th பயாலஜி சொல்லித்தரேன் நீட் எக்ஸாமோட ப்ரிப்ரேஷனுக்காக. இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பயோமாலிக்யூல்ஸோட லெக்சர் 2 அனலைசேஷன் ஆஃப் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ நான் ஏற்கனவே போன லெக்சரில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பயோமாலிக்யூல்ஸோட ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருந்தேன் அண்ட் நம்ம பாடியில் இன்ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் இருக்கிறத பற்றியும் நம்ம உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம அதோட அனலைசேஷனை தான் பார்க்க போகிறோம். அனலைசேஷன்னா ஸோ அதோட குவான்டிட்டி என்ன, அதை எப்படி டெஸ்ட் பண்ணுறோம், இந்த மாதிரி விஷயங்களை இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சில திங்ஸ் வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும், அது எப்படி நம்ம செல்லை வந்துட்டு அப்சர்வ் பண்ணிட்டாங்க, எப்படி நம்ம செல்லில் இருக்கிற திங்ஸ் வந்து பார்க்க முடியுது மைக்ரோஸ்கோப் ஆப்வியஸ்லி, பட் ஆல்சோ சூட்டபிள் டெக்னிக்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் ஆர் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை வந்துட்டு அனலைஸ் பண்ணுறதுக்கு சூட்டபிளான லேபரேட்டரி டெக்னிக்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா செப்பரேஷன் டெக்னிக்ஸ் இருக்குது. செப்பரேஷன் டெக்னிக்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் அதாவது செல்ஸில் பயோமாலிக்யூல்ஸ் இருக்குதுன்னா பயோமாலிக்யூல்ஸ் வந்துட்டு மிக்ஸ்டாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு செல் எடுத்திங்கன்னா அதில் லிப்பிட்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, அமைனோ ஆசிட்ஸ் இருக்குது, குளுக்கோஸ் இருக்குது அண்ட் மோனோசாக்கரைட்ஸ் இருக்கும் அண்ட் நிறையா தௌசண்ட்ஸ் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. இதை நம்ம எப்படி செப்பரேட் பண்ணுவோம், அதுக்கும் சில டெக்னிக்ஸ் இருக்குது நம்மளோட லேபில். அதை யூஸ் பண்ணி நம்ம செப்பரேட் பண்ணிவிட்டு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம டிஃப்ரெண்ட்டாக அதை அனலைஸ் பண்ணி படிப்போம். ஆல்சோ அதுக்கப்புறமா ப்ராபபிள் ஸ்ட்ரக்சர்ஸை நம்மளோட சயின்டிஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ராபபிள் ஸ்ட்ரக்சர் அந்த காம்பவுண்டு ஐசோலேட் பண்ணிவிட்டு ஐசோலேட்னா இப்போ செப்பரேஷன் டெக்னிக்கில் பார்த்திங்கன்னா இது ஒரு காம்பவுண்டுன்னு வச்சுக்கோங்களேன். டோட்டலாக ABCDE என்ற பயோமாலிக்யூல்ஸ் நம்ம பாடியில் இருக்குது. அதை வந்து ஐசோலேட் பண்ணுவாங்க, தென் அதை செப்பரேட் பண்ணிவிட்டு ஸ்டடி பண்ணுவோம். இந்த மாதிரி தான் அனலைசேஷன் எப்படி நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் சூட்டபிள் டெக்னிக்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதை செப்பரேட் பண்ணுவோம் அண்ட் நெக்ஸ்ட் அதோட ப்ராபபிள் ஸ்ட்ரக்சர். இப்போ அமைனோ ஆசிட்னு எடுத்துக்கிட்டால் அதோட ப்ராபபிளான ஸ்ட்ரக்சரை நம்ம வரைவோம். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு அமைனோ ஆசிடோட ப்ராபபிள் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இது. ப்ராபபிள் ஸ்ட்ரக்சர்னு எது சொல்வோன்னா நம்ம கன்ஃபார்ம்டாக ஒரு மாலிக்யூல் இப்படி தான் இருக்கும் அண்ட் அதில் வந்துட்டு சில வேரியேஷன்ஸ் இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைனோ ஆசிட்க்கு எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா அதில் வந்து ஒரு ஹைட்ரோஜன் கண்டிப்பாக இருந்தே இருக்கும், ஒரு அமீன் குரூப் வந்துட்டு இருந்தால் தான் அது அமைனோ ஆசிட்னு நம்ம சொல்லுவோம் அண்ட் ஒரு ஆசிட் குரூப் வந்துட்டு இருந்தே இருக்கும். பிகாஸ் நேம்லேயே நம்மளால் அமைன் குரூப், ஆசிட் அமைனோ ஆசிட், ஸோ ஆசிட் குரூப் இருக்குது. பட் இதில் வேரியாவது பார்த்திங்கன்னா ஆல்கைல் குரூப். ஆல்கைலனா CH3 அந்த மாதிரி குரூப்ஸ் வந்துட்டு வேரி ஆகிறதால டிஃப்ரெண்ட் அமைனோ ஆசிட்ஸ் வந்துட்டு நம்மளால் நம்ம பாடியில் பார்க்க முடியுது. தெர் ஆர் மெனி அமைனோ ஆசிட்ஸ். இதை பற்றி நான் ஒரு ட்ரிக் கூட போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ 20 அமைனோ ஆசிட்ஸ் இருக்குது நம்ம பாடியில், அதை வந்துட்டு நீங்கள் ஸ்டடி பண்ணலாம் ஈஸியான ஒரு ட்ரிக் வச்சுட்டு. ஓகே, இது வந்து ஒரு ப்ராபபிள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமைனோ ஆசிட். இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் அதோட ஸ்ட்ரக்சரை வரைவோம், தென் நெக்ஸ்ட் அதோட அனாலிட்டிக்கல் டெக்னிக்ஸ் இருக்குது. லேப்ஸில் பார்த்திங்கன்னா அனலிட்டிக்கல் டெக்னிக்ஸ் இருக்குது. இந்த அனலிட்டிக்கல் டெக்னிக்ஸ்லேருந்து இதை யூஸ் பண்ணப்போ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ராபபிள் ஸ்ட்ரக்சரை வந்துட்டு ஆக்சுவலாக மாடிஃபை பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பியூரிஃபை தென் மாடிஃபை பண்ணுவாங்க. அதோட கம்ப்ளீட்டான ஒரிஜினலான ஸ்ட்ரக்சரை டெரைவ் பண்ணுவாங்க. ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர் டெரைவ் பண்ண உடனே அதோட மாலிகுலார் மாஸ் ஆர் மாலிகுலார் ஃபார்முலா வந்துட்டு கம்ப்ளீட்டாக டெரைவ் பண்ணிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து சூட்டபிளான டெக்னிக்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து அந்த மாலிக்யூல்ஸை செப்பரேட் பண்ணிவிடுவோம். அதோட ப்ராபபிள் ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணி அமைனோ ஆசிட்ஸை ஸ்டடி பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு அமைனோ ஆசிட் எடுத்துக்கிட்டால் அமைனோ ஆசிடோட ப்ராபபிள் ஸ்ட்ரக்சர் வச்சுட்டு அதோட ஃபங்க்ஷனை நான் சொல்லலாம். ஸோ ஆசிட் குரூப் இருக்குது, அதோட ரியாக்ஷன்ஸ் பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நம்ம படிச்சிருப்போம். அமைன் குரூப் இருக்குது, ஆல்கைல் குரூப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேஸ் பண்ணி ஸ்டடி பண்ணிட்டு போயிருக்கு நம்ம அதோட மாலிகுலர் ஃபார்முலா அண்ட் ஒரிஜினல் ஸ்ட்ரக்சரை வந்துட்டு டிரைவ் பண்ணுவோம். பிகாஸ் தேர் ஆர் ஹெல் லாட் ஆஃப் அமைனோ ஆசிட்ஸ், நிறைய அமைனோ ஆசிட்ஸ் இருக்குது. ஸோ அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு டீட்டெயில்டாக செக்ரிகேட் பண்ணிவிட்டு நம்ம படிப்போம். ஸோ இந்த மாதிரி சில டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம பயோமாலிக்யூல்ஸை வந்துட்டு ஸ்டடி பண்ணுறோம். இப்போ நம்ம இன்ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் வந்துட்டு எப்படி டெஸ்ட் பண்ணுறாங்க, இந்த மெத்தட்ஸை இன்ஆர்கானிக் மாலிக்யூலில் எப்படி அனலைஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ
ஒரு பாயிண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நம்ம பாடியில் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கூடவே இன்ஆர்கானிக் எலிமெண்ட்ஸ் கூட ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா, நம்ம பாடியில் இருக்கிற டிஷ்யூஸ் எடுத்துக்குவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அதை வெயிட் போடுவாங்க இல்லையா, ஒரு மெஷின் இருக்கும் லேபில், அதில் வந்துட்டு நம்மளோட டிஷ்யூஸ், அந்த டிஷ்யூஸ் எதுன்னு பார்த்திங்கன்னா இட் கேன் பி லிவர் ஆர் லீஃப். ஸோ ஹியூமன் எடுத்துக்கிட்டாங்கன்னா லிவரில் இருக்கிற சாம்பிள் எடுத்துக்குவாங்க டிஷ்யூஸு, அண்ட் பிளான்ஸில் பார்த்திங்கன்னா லீஃபோட சாம்பிள் ஆஃப் டிஷ்யூஸை எடுத்துக்குவாங்க. அண்ட் இதை வெயிட் பண்ணுவாங்க பார்த்திங்களா, வெயிட் பண்ணால் அந்த மெஷினில் வெட் வெயிட்டை காட்டும். இந்த வெயிட்டை நம்ம வெட் வெயிட்னு சொல்லுவோம். எதுக்கு வெட் வெயிட்ன்றோன்னா, நம்ம டிஷ்யூஸ் எடுத்துக்கிட்டால் அதில் வாட்டர் கண்டென்ட்ன்றது இருந்தே இருக்கும், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ டிஷ்யூஸில் வந்துட்டு அதிகமாக வாட்டர் கண்டென்ட் இருக்கும். அதை வெயிட் பண்ணுறப்ப நம்ம வெட் வெயிட்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்து தான் நம்ம அதை ட்ரை பண்ணோம். செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணோம். இந்த டிஷ்யூஸை ட்ரை பண்ண உடனே எவாப்ரேஷன் நடக்கும் ஆஃப் வாட்டர். ஸோ டிஷ்யூஸ்லேருந்து வாட்டர் கம்ப்ளீட்டாக எவாப்ரேட் ஆன உடனே நெக்ஸ்ட் அதை நம்ம கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணும். அகெயின் இதோட வெயிட் போட்டால் வெயிட் ஆஃப் தீஸ் ட்ரைடு டிஷ்யூஸ். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வெட் வெயிட்டை கேல்குலேட் பண்ணோம், அண்ட் அகெயின் அதை ட்ரை பண்ணிட்டு போயிருக்கு. அகெயின் அதோட வெயிட் கேல்குலேட் பண்ணுறப்போ இந்த வாட்டி வெயிட் இருக்கும், பட் இதோட பேர் வந்துட்டு ட்ரை வெயிட். ஸோ வெட் வெயிட் அதிகமாக இருக்குமா ட்ரை வெயிட் அதிகமாக இருக்கும்னா ஆப்வியஸாக வெட் வெயிட் அதிகமாக இருக்கும், அண்ட் அதில் வாட்டர் லாஸ் ஆன உடனே நம்ம ட்ரை வெயிட்டை கேல்குலேட் பண்ணுவோம். ஓகே, இப்போது இந்த ட்ரை வெயிட் சாம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிஷ்யூவை நான் எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் இதோட வெயிட் போட்டு பார்த்தேன், இவ்வளோ டால்டன்ஸ் இருந்துச்சு, இவ்வளோ கிராம்ஸ் இருந்துச்சு, நம்ம கேல்குலேட் பண்ணிட்டு போயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதை ட்ரை பண்ணுவேன் நான். ஸோ சன்லைட்டில் அந்த டிஷ்யூஸை வச்ச உடனே அது ட்ரை ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதோட வெயிட் அகெயின் போடுவோம், அதை ட்ரை வெயிட்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஃபோர்த் ஸ்டெப் பார்த்திங்கன்னா இதை கம்ப்ளீட்டாக பர்ன் பண்ணும். பர்னிங் ஆஃப் சாம்பிள். ஸோ இங்கே வந்துட்டு கம்ப்ளீட்டான கம்பஷன் நடக்கும். ஸோ இப்போது அந்த டிஷ்யூஸில் வந்துட்டு ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் அண்ட் இன்ஆர்கானிக் மாலிக்யூல்ஸை நம்ம எப்படி செக்ரிகேட் பண்ணுவோன்னா, அது கம்ப்ளீட்டாக பர்ன் பண்ணப்போ ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் என்னவோன்னு பார்த்திங்கன்னா CO2 and H2O or water vapor. ஆர்கானிக் மாலிக்யூலை நம்ம பர்ன் பண்ணப்போ CO2 and H2O கன்வெர்ட் ஆகிட்டு ரிலீஸ் ஆகிடும் அட்மாஸ்ஃபியரில். பட் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கன்வெர்ட் ஆகாது, அது ஆஷ் ஆகிடும். ஸோ அந்த டிஷ்யூவை நான் பர்ன் பண்ணோன்னே இந்த மாதிரி ஆஷஸ் இருக்கும், அண்ட் இந்த மாதிரி வேப்பர்ஸ் வந்திருக்கும். இந்த வேப்பர்ஸில் பார்த்திங்கன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட் இருக்கும், பட் இந்த ஆஷில் பார்த்திங்கன்னா இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு இன்ஆர்கானிக் காம்பவுண்டை செக்ரிகேட் பண்ணி படிக்கிறது. நெக்ஸ்ட் இப்போ பர்ன் பண்ணியாச்சு, ரிமைனிங் அந்த ஆஷ் இருக்குது பார்த்திங்களா, ஆர் ரிமைனிங் அந்த சப்ஸ்டன்ஸை நம்ம ஆஷ்ன்னு சொல்லுவோம். நம்ம அன்டில் பர்ன் பண்ணுற வரைக்கும் நம்ம எந்த திங்கையும் ஆஷ்ன்னு சொல்ல மாட்டோம். ஸோ நான் ரிமைனிங் திங்கை ஆஷ்ன்னு சொல்லுவோம். ஆஷை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, ஆஷில் மோஸ்ட்லி இட் கண்டெய்ன்ஸ் மெனி அயான்ஸ் லைக் அண்ட் எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். சோடியம் எலிமெண்ட்ஸ் இருக்கும், கால்சியம் இருக்கும், பொட்டாசியம் இருக்கும், மெக்னீஷியம் அயான்ஸ் எலிமெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறையவே ப்ரெசென்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த ஆஷில் காம்பவுண்ட்ஸ் எது ப்ரெசென்ட்டாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா NaCl காம்பவுண்ட்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்குது, கால்சியம் கார்போனேட் ப்ரெசென்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபாஸ்ஃபேட்ஸ் இருக்கும், சல்ஃபேட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் இருக்கும், இந்த மாதிரி எலிமெண்ட்ஸும் நம்மளோட ஆஷில் இருக்கும். இதை தான் நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு அனலைஸ் பண்ணுவோம். இந்த அனலைசேஷன் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. செக்ரிகேட் பண்ணிவிட்டு ஐசோலேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அதோட ஸ்ட்ரக்சர்ஸை ஸ்டடி பண்ணி பார்த்தப்ப நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி. ஸோ நம்மளுக்கு ஃபாஸ்ஃபேட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு தெரியும், பிகாஸ் லெவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர்லேருந்து நம்ம ஃபாஸ்ஃபேட்டாக இருக்கட்டும் சல்ஃபேட்டாக இருக்கட்டும் எதோட ஸ்ட்ரக்சர் வேணாலும் நம்மளால் வரைய முடியும். ஸோ இந்த அனலைசேஷன் பண்ண பிறகு நம்ம அதோட ரிலேட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாலிக்யூல் தான் ப்ரெசென்ட்டாக இருக்குது, அண்ட் அது கூடவே சில கெமிக்கல் டெஸ்ட்ஸும் நடத்துவாங்க கன்ஃபர்மேஷனுக்காக. இந்த காம்பவுண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஆசிட் சால்யூபிள், இது NCERTயில் மென்ஷன்டாக இருக்குது. ஸோ காம்பவுண்ட்ஸ் இன் ஆர் செல்ஸ் are actually acid soluble, most compounds. Next பார்த்திங்கன்னா இது கூடவே ஹைட்ரோஜன், குளோரின், கார்பன், ஆக்சிஜன் கூட இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி மாலிக்யூல்ஸும் இருக்குது. ஸோ இதெல்லாமே ஆக்சுவலாக இன்ஆர்கானிக். இட்ஸ் லைட்டாக ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் போத் மிக்ஸ்டாக இருக்கு இல்லையா. கார்பன் அண்ட் ஆக்சிஜன் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம பாடியிலேருந்து எடுக்க முடியாது. ஸோ சம் அமௌண்ட் வந்துட்டு இன்ஆர்கானிக்கில் நம்ம அதையும் ஸ்டடி பண்ணுவோம். ஸோ கார்பனும் இருக்குது, ஆக்சிஜனும் ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஓகே, டோட்டலாக நீங்கள் இந்த லெக்சர்லேருந்து என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் நம்ம பாடியில் எப்படி அனலைஸ் பண்ணுவோன்னா இந்த ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுறோம். அண்ட் அந்த ஸ்டெப்ஸ் வந்துட்டு வெயிட் இஷ்யூஸ் பண்ணோம், அதாவது வெட் வெயிட்டை கேல்குலேட் பண்ணோம், நெக்ஸ்ட் ட்ரை வெயிட்டை கேல்குலேட் பண்ணிவிட்டு அண்ட் அதை பர்ன் பண்ணோம். அண்ட் அந்த ஆஷஸை கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டெப்ஸ் நான் ஏற்கனவே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதை யூஸ் பண்ணி சயின்டிஸ்ட் வந்துட்டு ஒரு ரிப்போர்ட் தருவாங்க. அது ஆக்சுவலாக என்சிஆர்டியில் மென்ஷன் பண்ணியிருக்கு. சிஎன்ஆர் ராவோன்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்துட்டு அந்த டேட்டாவை நம்மளோட என்சிஆர்டியில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் படித்து பாருங்கள். அப்படி புரியலனா ஜஸ்ட் கமெண்டட். நான் வந்து இன்னொரு லெக்சரில் ஒரு இன்னொரு வீடியோ போடுறேன். அதில் வந்துட்டு அந்த ரிலேட்டிவ் அபண்டன்ஸ் எர்த்ஸ் க்ரஸ்ட்டில் எப்படி இருக்குது அண்ட் ஹியூமன் பாடியில் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டோட்டலாக, அதாவது நான் இந்த லெக்சரில் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, 2 பாயிண்ட் ஆஃப் வியூஸ் இருக்குது. 2 விதமாக நம்ம இந்த பயோமாலிக்யூல்ஸ் சாப்டரை பார்க்க முடியும். ஒன்று பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா பயாலஜியோட பாயிண்ட் ஆஃப் வியூ. கெமிஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூ, நீங்கள் ஒரு கெமிஸ்டாக இருந்தீங்கன்னா இந்த பயோமாலிக்யூல்ஸ் நீங்கள் படித்த உடனே நீங்கள் எப்படி இதை ஐடென்டிஃபை பண்ணுவீங்கன்னா, ஸோ நம்ம பாடியில் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் கூட இருக்கும். லைக் ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ். ஸோ ஆல்டிஹைடுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா குளுக்கோஸ்ன்னு சொல்லலாம். கீட்டோன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஃப்ரக்டோஸ்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஆரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கும். ஆரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்னால் ஒரு பென்சீன் ரிங் இருக்கும். ஸோ ஆரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் நம்ம பாடியில் ப்ரெசென்ட்டாக இருக்குது. எக்ஸெட்ரா நிறையா காம்பவுண்ட்ஸ் இருக்குது. கெமிஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி படிப்போம். பட் பயாலஜியில் பேசிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடாக இல்லை. ஸோ இதில் நம்ம என்ன தான் இந்த சாப்டரில் படித்தாலும் அதை வந்துட்டு நம்ம ஆக்சுவலாக அமைனோ ஆசிட், மோனோசாக்கரைட்ஸ் அண்ட் சிம்பிளான யூனிட்ஸ் மாதிரி இருக்கும் இல்லை. இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு டிஎன்ஏ டோட்டலாக நம்ம பயாலஜியில் தான் ஆக்சுவலாக படிப்போம். பட் அதில் இருக்கிற காம்பவுண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பி பிளாக் எலிமெண்ட்ஸ் அந்த மாதிரி சாப்டரில் ரொம்பவே டீட்டெயில்டாக படிப்போம். ஸோ நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. நைட்ரோஜனஸ் பேஸஸாக நம்ம படிப்போம். சிம்பிளான அதோட பேசிக்ஸை மட்டும்தான் நம்ம பயாலஜியில் படிக்கிறது. ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அண்ட் ஹை லெவல் திங்கிங் வந்துட்டு நம்ம கெமிஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்போம். இது வந்து என்சிஆர்டியில் கிளியர்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ ஃபேட்டி ஆசிட்ஸ் இந்த மாதிரி மாலிக்யூல்ஸ் எல்லாம் ரொம்பவே சின்ன மாலிக்யூல்ஸ். அதனால தான் நம்ம பயாலஜியில் இதை ஸ்டடி பண்ணுறோம். ஸோ நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் நம்ம பாடி வந்து எப்படி ஆர்கனைஸ்டாக இருக்குது, எதனால் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஸோ கெமிஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு கெமிஸ்ட் வந்துட்டு அது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அதை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறது வேறு மாதிரி படிப்பாங்க. அண்ட் பயாலஜி பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி படிப்போம். கெமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா எப்படி நம்ம சொல்கிறோன்னா, ஒரு குளுக்கோஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் இதை நம்ம பயாலஜி பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிப்போம். பட் அதே கெமிஸ்ட் எப்படி படிப்பாங்கன்னா இதை பாலி ஹைட்ராக்சி ஆல்டிஹைடாக படிப்பாங்க. ஸோ ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்ருக்கேன். குளுக்கோஸை நம்ம படிக்கிறோம் பயாலஜியில், பட் கெமிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா பாலி ஹைட்ராக்சி ஆல்டிஹைடாக அதை படிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃப்ரக்டோஸ், அனதர் சுகர் யூனிட், ஃப்ரூட்ஸில் வந்துட்டு இது இருக்கும். இதை கெமிஸ்ட்ரியில் எப்படி படிப்போம்னா பாலி ஹைட்ராக்சி கீட்டோன்ஸ்ன்னு நம்ம படிக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கிளிசரால் சிம்பிளாக நம்ம வந்துட்டு பயாலஜியில் படிக்கிறோன்னா, பட் கெமிஸ்ட்ரியில் அது எப்படி படிக்கிறாங்கன்னா ஆல்கோஹால்ஸாக படிக்கிறாங்க. ஆல்கோஹால்ஸ் ஒரு ரொம்பவே ஹியூஜ் சாப்டர். இந்த மாதிரி ஆல்கோஹால்ஸாக டிஃப்ரெண்ட்டாக அது ரொம்ப ஹை லெவலில் வந்துட்டு கெமிஸ்ட்ரியில் படிக்கிறோம். பட் பயாலஜியில் சிம்பிளிஃபைடாக குளுக்கோஸான ஒரு மோனோசாக்கரைட், ஒரு சுகர் யூனிட், ஃப்ரக்டோஸான ஒரு சுகர் யூனிட், கிளிசரோலான ஒரு லிப்பிடோட யூனிட் என்று சிம்பிளாக நம்ம படிக்கிறோம். அண்ட் அமைனோ ஆசிட்ஸ் வந்து ப்ரோட்டீனோட சிம்பிளான யூனிட்ஸ். இந்த மாதிரி தான் நம்ம பயாலஜியில் படிக்கிறது. ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இஃப் ஸோ